Hello viewers, welcome back to our channel by the mom. So இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken momos எப்படி வீட்லயே சுலபமா செய்யலாம்னு பார்க்க போறோம். So வாங்க அதுக்கான முதல் ஸ்டெப்பை பார்க்கலாம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா momos dough making. அதாவது அந்த மோமோ மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 500 கிராம் ஆல் பர்பஸ் flour அதாவது நம்ம மைதா மாவு. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்த்துட்டாலும் ரொம்ப கொலன்னு ஆகிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப ஊற்றிக்கிறது நல்லது. ஸோ இந்த பதம் இப்போ காட்டுறோம்ல, இந்த பதம் வரணும். நல்லா எவ்வளோ சாஃப்டாக பப்ளியாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இந்த பதம் வந்துருச்சுன்னா நம்ம மோமோஸ்க்கான அந்த மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்ஸ் உங்களுக்கு மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துட்ட உடனே ஒரு பேசனில் வச்சு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். ஸோ தட் இன்னும் நல்லா ஃப்ளஃபி ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் சிக்கன் ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 to 5 பூண்டு பற்கள் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் போட்டுக்கிறோம். அப்புறம் வெங்காயம், நல்லா நறுக்கிய வெங்காயம் 200 கிராம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அந்த ரா ஸ்மெல் போய்ட்ட உடனே நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன், மிளகாத்தூள், உப்புலாம் போட்டு குக் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு ஸ்ப்ரிங் அனியன்ஸ் இருக்குது, 1 கப் ஸ்ப்ரிங் அனியன்ஸும் போட்டு குக் பண்ணி முடிச்சிடணும். ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மோமோஸ் ஷேப் பண்ண போகிறோம். ஸ்டெப் 3. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கழித்து நல்லா இன்னும் ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வந்துடுது. அதை பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஷேப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்லாப்பில் போட்டு ரோல் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கும். மோமோஸ் எல்லாமே கரெக்டான ஷேப்பில் இருக்கணும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ அந்த ஷேப்ஸை எடுத்து நல்லா பால் பண்ணுறோம். பால் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளவர் வந்து டஸ்ட் பண்ணிக்கிட்டு அது இந்த மாதிரி ரோலிங் பின் வச்சு நம்ம நல்லா மறுபடியும் வளர்க்குறோம். அப்படியே நம்ம சப்பாத்தி செய்கிற மெத்தட் தான். இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டான ஷேப் வந்துட்ட உடனே நம்மளுடைய ஸ்டஃபிங் எடுத்து நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலி ஆத்தென்டிக்கான ரெசிபீஸில் பார்த்திங்கன்னா சிக்கன் அப்படியே வைப்பாங்க, லைக் ரா சிக்கன் அப்படியே வைப்பாங்க. அது பிடிக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஷேப்ஸ் நீங்கள் என்ன ஷேப்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஈஸியான ஷேப் காமிச்சிருக்கோம். ஸோ தட் பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 1/2 moon மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. நம்ம உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு 1/2 moon மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் அது வெளியே வரக்கூடாது. ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே 2 ends இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1/2 moonனுடைய 2 ends இருக்குல்ல, அந்த 2ஐயும் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். இப்போ காட்டுவோம் பாருங்கள். ஒன்ஸ் நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்ட உடனே 2 எண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. நல்லா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே லாக் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பும் ரொம்ப ஒரு அழகான ஷேப் தான். ப்ளஸ் இது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. நார்மலாக மோமோஸ் பண்ணுற அந்த ஷேப் வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் பிகினர்ஸ்க்கு அது கொஞ்சம் வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஷேப் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்படிலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 2-3 ஷேப்ஸ் ட்ரை பண்ணோம் வீட்டில் பண்ணும்போது. எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு. நீங்கள் பண்ண உங்களுக்கு ஷேப் ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோமோஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் தான் பண்ணணும். ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் கீழே இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி நம்ம நூடுல்ஸ்லாம் வடிப்போம் பார்த்திங்களா, அந்த ஸ்ட்ரெயினர் இருந்துச்சு, அதையும் வச்சுட்டு அதில் ஃபுல்லாக நாங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ தட் அந்த மோமோஸ் ஸ்டிக் ஆகாதுல்ல, அதுக்காக. அப்புறம் ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டோம். ஸோ தட் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் பண்ணி வச்சுருக்க எல்லாரும் மோமோஸையும் உள்ளே வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோமோஸ் சட்னி செய்கிறோம். அதுக்காக நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் டொமேட்டோஸை.
நாங்கள் கொஞ்சம் நிறையவே செஞ்சு வைக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 1/2 kg டொமேட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நல்லா ரோஸ்ட் ஆகி ஸ்கின் ரோஸ்ட் ஆகிடணும். இப்போ ஒரு 100 கிராம் ரெட் சில்லிஸ் காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கிறோம். கொஞ்சம் ரெட் சில்லிஸை எடுத்து மறுபடியும் அதையும் ஸ்மோக் பண்ணுறோம். நம்ம எப்படி தக்காளியை பண்ணோமோ அதே மாதிரி ரெட் சில்லிஸும் ஒரு 4 ரெட் சில்லிஸ் எடுத்துருக்கோம். பாயில் பண்ண போட்டது அது தனி, இது தனி. எதுக்கு ஸ்மோக் பண்ணுறோன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சட்னிக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப ஸ்மோக்காகி அந்த பிளாக் கலரில் ஆயிடுச்சுல, அந்த ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இது அப்படி இல்லைன்னா அங்கங்கே பிளாக்காக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு வேணாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு பருப்பு ஒரு 8 பூண்டு பற்கள், அப்புறம் நம்ம ஸ்மோக் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ரெட் சில்லிஸையும் ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லிஸ் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கொரியாண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சை பழத்துடைய சாறு, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் புளிப்பு கொடுக்கும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர், அந்த லேசான ஒரு இன்பம் வரத்துக்கு. அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து எலுமிச்சை பழ சாறு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வினிகர் பார்த்து கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுச்சு, மோமோஸ் சட்னி. இது தொட்டு சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இதை நீங்கள் அப்படியே ஸ்டோர் கூட பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போது ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மோமோஸ் செக் பண்ணுறோம். மோமோஸ் இப்போ பக்காவாக இருக்குது, நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். மோமோஸோட அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த டோ வந்து அப்படியே இந்த கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மோமோஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா வீட்லேயே எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்னு காமிச்சிருக்கோம். ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 5 பீஸ் ஒரு 6 பீஸ் வச்சுட்டு 300, 350, ஏன் 450 வரைக்குமே கூட நான் பார்த்துருக்கேன். அண்ட் நல்லா தான் இருக்கும், பட் நம்ம பட்ஜெட்க்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இது நம்ம வீட்லேயே 300, 400லாம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் நிறையவே செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி பற்றின ஃபீட்பேக்ஸ் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you guys. Have a great day.